அண்ணன் சீமான் உள்ளிட்டவர்கள் பேசக்கூடிய பேச்சு, இந்த கொள்கைகள் எல்லா இடங்களையும் போகுது. நான் அதை சரியா அறுவடை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேலை திட்டங்களை நான் செய்யணும்ல. காளியம்மால அவ இவன்னு பேசுறீங்க, அந்த பேச்ச சொல்ல கூட முடியல. இதுதான் தலைவனுக்கு அழகா? எந்த இடத்துல சீமானவர்களுடைய இந்த தமிழ் தேசிய நோக்கம் சிதறச்சு? கிட்டத்தட்ட 4-5 தேர்தல்களை இந்த கட்சி சந்திச்சிருச்சு. உள்ளாட்சி தேர்தலில் கூட நம்ம கொண்டு போய் நகர்த்துறதுக்கு ஒரு அறிவுபூர்வமான வியூகத்தை வகுத்து இந்த அரசியலை செய்யலை. இனி கூட்டணி போகணும்ன்றீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் இல்லாத ஒரு புது வியூகமா தம்பி விஜய பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல, அவர் பாதை வேறு என் வழி வேறு அப்படின்னு சொல்லிட்டாரு, பேசிட்டாரு. ஆனா இப்போ நீங்க இது தொடர்ச்சியா பேச வச்சதுக்கான காரணம் என்னன்னு சந்தேகம் வருது இல்ல. இப்போ நீங்க தனித்துவம்னு பேசிட்டு அப்ப நீங்க உங்களை பலகீனமா பாக்குறீங்களா? எல்லா தேசிய கட்சியும் மோசம், எல்லா திராவிட கட்சியும் மோசம், அவங்களுக்கான மாற்று தான் நாங்க, தமிழ் மக்களுக்கான கட்சி, தமிழ் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு பேசக்கூடிய உறக்க பேசிய வாய்கள் இது. அதனாலதான் உங்களை நோக்கி இந்த கேள்விகள்லாம் வருது. இன்னைக்கு நாம் தமிழருக்குள்ள மட்டும் இது இவ்வளவு பெரிய பிரபலமா பேசப்படுது இல்ல. எந்த கட்சியில இல்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு அமைப்பியல் அதை கொண்டு வாங்க. இந்த அமைப்பியலின் கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர்ல இருந்து தலைமை எல்லாருமே கட்டுப்படணும். அதான சிஸ்டம். அப்ப அதை செய்யறதுக்கு தவறும் பொழுது என்னன்னா, நீங்க அதை விரும்பல, பகுதியை சார்ந்த ஆளுமைகளை தொடர்ச்சியாக நீங்க ஒரு பொறுப்புல வைக்கிறது இல்லை. இவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க நம்புறீங்க. ஆனால் உங்களுக்கு அவங்க நம்பகத்தன்மையா வேலை செய்யறாங்களா நீங்க பார்க்கணும்ல. அப்ப குழு அரசியல் அங்க நடக்குது. படித்த இளைஞர்கள் எல்லாம் மருத்துவர்கள், பொறியாளர்கள் எல்லாம் போட்டாருன்னு அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ஆனால் நீங்க செய்ய வேண்டியது செயல் இல்ல. இன்னும் கொஞ்சம் காலத்துல நாம் தமிழர் இப்ப எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு? கட்டமைப்பே இல்லாம தான் இன்னைக்கு 8.5% வாக்குகளை பெற்று ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தையும் பெற்றிருக்காங்களா? இல்ல, வாக்குகள் பெறுறதுங்கிறது அதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுல பிழைப்புக்காக அவரை ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கிற கூட்டங்கள் தொடர்ந்து இருக்கிறார். அது இனத்துக்கு செய்யற துரோகம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு வருடத்திற்கு முன்பு நீக்கப்பட்ட மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த சுப தனசேகரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. நீக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் போது, இன்னும் சில நாட்கள் வந்தா. இவ்வளவு நாள் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க. இப்ப நீங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சில நபர்கள்லாம் இணைந்து ஒரு ஒருங்கிணைப்புக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஏன் இந்த திடீர் முடிவு? புது கட்சி தொடங்குறீங்களா? என்ன நடக்குது? ஏன்னா நம்ம உணர்வால் ஒன்றுபட்ட ஒரு கூட்டம், அதுல ஒருத்தர் தான் நம்ம. அதுக்கு அடிப்படையான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியின் துவக்கமே ஒரு இன அழிப்பின் உச்சத்துல அவங்களுக்கான ஒரு நீதியை பெறணும், அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தின் அவசியத்தை இந்த மண்ணில் விதைக்கணுங்கிற ஒரு புரிதலோட தான் அந்த கட்சி துவங்கப்பட்டது. இப்போ இந்த 14-15 ஆண்டுகளில் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க தவறிய ஒரு சூழலில் தான் அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அக்கறையோட உள்ளுக்குள்ள இருந்து நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அப்பப்போ பேசுகிறோம். பேசும் பொழுது நம்ம வெறுப்பின் காரணமாக வெளியேற்றப்படுறோம். அதற்கு பிறகு இந்த ஓராண்டும் எதுக்காக மௌனமாக இருந்தோம் அப்படின்னா, நம்மளை போல பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாநிலம் முழுவதும் இந்த 234 தொகுதிகளிலும் இதே மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு முன்னாலேயும் இருக்கிறாங்க, மூத்தவர்களாக இருக்கிறாங்க. அடித்தளமாக இந்த கட்சி துவக்க காலத்தில் இதுக்கு துணையாக நின்று ஒரு வேறாக இருந்தவர்கள்லாம் நிறையா பேர் இந்த மாதிரி மௌனமாக போயிட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனித்து, இதுக்கு ஒரு மாற்றம் இவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குனதுக்கு பிறகு இவர் கூப்பிட்டு பேசுவாரா, இந்த கட்சியின் தலைமை இதெல்லாம் சரி செய்யுமா அப்படிங்கிற இடத்துல இருந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. எப்படின்னா, ஆன்றோர் பெருமக்கள், மூத்தவர்கள், ஆளுமைகள், உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் இருக்கக்கூடியவங்க, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, இது சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டுக்குள்ளே இருந்து கல்லெறிஞ்ச கதையாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அறிவுரைகள் சொல்லும் பொழுது நம்ம மௌனமாக காத்திருந்தோம். அதுக்கான எந்த ஒரு நகரும் இல்லை. அடுத்து நம்ம இதை இப்படியே விட்டுட்டு போகும் பொழுது தொடர்ச்சியாக இப்போ அந்த 1.5 ஆண்டுகளில்
இவங்க வந்து நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடற்ற நகர்வுகள், செயல்பாடுகள், பேச்சுக்கள் இதன் மூலமாக வந்து வெகுமக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை வந்து சிதைச்சிக்கிட்டே வர்றாங்கங்கிறத பார்க்கையில் நமக்கு வந்து மனசுக்கு வேதனையாக இருந்தது. அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த கட்சியை நோக்கி வரும்பொழுது ஒரு புகழ் வெளிச்சத்தை தேடியோ அல்லது பொருளாதாரத்தை ஈட்டணும் அல்லது இதன் மூலமாக ஏதோ ஒரு ஆதாயம் அடைங்கிற நோக்கத்தில் வரல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை இழந்தும் தங்களுடைய சொந்த நேரங்களை இழந்தும் வந்து ஒரு இந்த தமிழ் தேசியம்ங்கிறதோட ஒரு ஒரு அவசியத்தை நோக்கி வந்தவங்க. அப்படிங்கிறப்ப இது நீங்க எதுவுமே இல்லாம இந்த நோக்கம் சிதறி போய்கிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு தேவை வருது. இன்று வரைக்கும் தமிழ் தேசியம் தானே தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அங்க எங்க நோக்கம் சிதறுச்சு? எந்த இடத்துல சீமானவர்களுடைய இந்த தமிழ் தேசியம் நோக்கம் சிதறுச்சு? அதனால என்ன லாபம் அவர் அடைந்தார்? அதாவது இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த தமிழ் தேசியத்தின் தேவை வந்து இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னால இருந்து நம்ம வந்து மொழிப்போருக்காக சண்டையிட்ட நாட்கள்ல இருந்து வந்து தொடர்ந்து இந்த நிலத்தில் இருக்கு. ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிற மொழியாளர்களாலும் நம்ம வந்து ஆளப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத தாண்டி ஒரு சமயோஜித புத்தியோட நான் இந்த தமிழ் தேசியத்தை வந்து கொண்டு போய் நகர்த்தணும் அப்படின்னா இந்த வலிமை மிக்க அதிகாரத்தை நோக்கி நான் போகணும். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த 14 ஆண்டுகளில் வந்து நான் முழுமையாக நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவீங்கன்னு அப்படியெல்லாம் நான் சொல்ல கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான நம்பிக்கை நீங்கள் விதைச்சிருக்கலாம்ல. கிட்டத்தட்ட 4-5 தேர்தல்களை இந்த கட்சி சந்திச்சிருச்சு. அப்போ ஒரு இடத்துல கூட நம்ம வந்து அந்த நோக்கத்தை வெல்வதற்கு யாரையோ ஒரு 2 பேரை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது கிராமங்களில் சிற்றூர் நடக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட நம்ம வந்து கொண்டு போய் நகர்த்துறதுக்கு ஒரு ஒரு அறிவுபூர்வமான வியூகத்தை வகுத்து இந்த அரசியலை செய்யலை. கூட்டணி போகணும்ன்றீங்களா? கூட்டணி போகணும்னு கிடையாது. நீங்க வந்து ஒரு முறையான அமைப்பியலாக ஒரு நல்ல கட்டமைப்பு கொண்ட கட்சியாக மாவட்ட நிர்வாகங்கள்ங்கிறது அங்கிருந்து ஒரு படிநிலைகளோட மேல வரைக்கும் வந்து தொடர்புகள் வந்து வெளிப்படையா இருந்துச்சு அப்படின்னா அவங்களே செயல்பட்டு இருப்பாங்களே. நாம் தமிழர்ல கட்டமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல நாம் தமிழருக்கு ஒரு பெரிய இடி இறங்குச்சு. என்ன அப்படின்னா அந்த கரும்பு விவசாய சின்னம் வந்து வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அப்ப என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட என்னன்னா ஒரு தலைவன் சொல்றாரு, இவ்வளவு பேசுறாரு, கட்சி சின்னத்தையே காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்தது. அது அங்கு மிக பெரும் கருத்து மோதலாக இருந்தது. அப்ப அந்த சின்னத்தை கரெக்டான நேரத்துல அப்ளை பண்ணி பெறுவதற்கான அந்த இடத்துல அங்க தவறிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அப்ப அந்த கட்டமைப்பு நிர்வாகிகள் சரியா அங்க இடத்துல அவங்க வந்து அதை பார்த்து வேலை செய்யல அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துச்சு. அப்ப நாம் தமிழர்ல உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு. அப்ப கட்டமைப்பு முறையா இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் நீங்க இப்ப இதுதான் அதுக்கு ஒரு சரியான உதாரணம். பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து அதற்கான ஒரு பிரிவுகளை உட்பிரிவுகளை உருவாக்கி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலைமையா இருக்கட்டும் அல்லது தலைவரா இருக்கட்டும் அவங்க வந்து எல்லாத்தையும் கவனிக்க முடியாதுல்ல. அப்ப அந்த கட்டமைப்பு அங்க இருக்கு, அமைப்பியல் சிஸ்டம் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இருந்திருந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தல் ஆணையம் வந்து நினைவூட்டுறாங்க. எல்லாருக்கும் நினைவூட்டாமலாம் கிடையாது. அப்ப குறித்த நேரத்தில் நீங்க அதை வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அந்த ஒண்ணு அந்த ஒதுக்கியிருப்பாங்க, இல்லை அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. நீங்க அதன் சட்ட அடிப்படையில் நீங்க அதுக்காக போராடி இருக்கலாமே. எல்லாம் காலம் கடந்து ஏதோ ஒரு இடத்துல பேசப்படும் பொழுது அவங்க நினைவூட்டி அதுக்கப்புறம் போகும்பொழுது அந்த சின்னம் பறி போயிருச்சு. அப்ப இது ஒரு பெரிய உதாரணம் தான். ஒரு அமைப்பியலா இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்ப மாற்று கட்சிகள், இப்போ திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளை விமர்சிக்கிற நம்ம அதிலிருந்து மாற்றத்தை உண்டு பண்ணுவேன்னு வந்த கட்சி கட்டமைப்பே இல்லாமதான் இன்னைக்கு 8.5% வாக்குகளை பெற்று ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தையும் பெற்றிருக்காங்களா? இல்ல, வாக்குகள் பெறுறதுங்கிறது வந்து அதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா தமிழ் தேசிய உணர்வுங்கிறது வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் மட்டும் கிடையாது. நடுநிலையாளர்கள், நேர்மையானவங்க, இந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பிற மொழியாளர்களே வந்து இந்த நாம் தமிழர் கட்சி வாக்குகள் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஒரு அறிவுசார் புரிதலோட பார்க்கணும். அப்ப இந்த தேர்தலில் வந்து நீங்க வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, அந்த வாக்கு சதவீதத்தை கொண்டு நான் இன்னும் வந்து இலக்கை நோக்கி போகணுங்கிறப்ப முழுமையா நீங்க வந்து இதை ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்தி வியூகத்தை வகுத்து இந்த லட்சியத்தை கொண்டே அடைகிறதுக்கான வேலைகளை நீ செய்யவே இல்லை. இந்த வாக்குகள் வந்து இது ஒரு விபத்தா வந்தது மாதிரி தான் நீங்க பார்க்கணும். இந்த 4 தேர்தலையும் வந்த விகிதங்களை பாருங்களேன், எதுவுமே ஒரு இரட்டிப்பு நிலையில போகவே இல்லையே. ஆக்சிடென்டலா கிடைச்ச வெற்றி இது அப்படின்றீங்க. ஓகே, நாம் தமிழர் அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியாலயும் சரி மக்களிடையே போய்
பேசும் பொருளும் சரி. மத்த கட்சியினரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தேர்தல் நேரத்துல தான், தேர்தல் சமயத்துல தான் மக்களை நேரடியா போய் சந்திப்பாங்க. ஆனா நாம் தமிழர் இருக்கக்கூடிய சில பிளஸ் என்ன அப்படின்னா, பல நேரங்கள்ல நான் பேசியிருக்கேன், அதனால சொல்றேன். மக்களை சந்திக்கிறதே தான் அவங்க வேலையை வச்சிருப்பாங்க. அங்கங்க கூட்டம் நடத்துறது, மக்களை சந்திக்கிறது, திருமுனை கூட்டங்கள் அப்படிங்கறது அவங்களுடைய இதா இருக்கும். அது அவங்களுக்கு பிளஸ்ஸாவும் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த உழைப்பையெல்லாம் போட்டுதான் இந்த இவ்வளவு சதவீதம் வாக்கு பெற்றிருக்காங்க. அது எப்படி ஆக்சிடென்டலா கிடைச்சதுன்னு எப்படி ஆக்சிடென்டால்னு மட்டும் சொல்லல, இதுல வந்து உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பு வந்து முறையா அறுவடை செய்யப்படணும்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் பயணிச்ச காலங்கள்ல இந்த தத்துவத்தையும் இந்த கொள்கைகளையும் ஆர்வமா ஏத்துக்கிட்ட இளம் தலைமுறையா இருக்கட்டும், வயதானவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சொன்னது என்ன தெரியுமா? நாங்க வாக்கு செலுத்துறதுக்கு தயாரா இருக்கோம், ஆனா எங்களை வந்து சந்திக்கிறதுக்கு உங்க பிள்ளைகள் யாரும் இல்லைன்னு சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய வலியான. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா, அண்ணன் சீமான் உள்ளிட்டவர்கள் பேசக்கூடிய பேச்சு, இந்த கொள்கைகள் வந்து எல்லா இடங்களையும் போகுது. ஆனால் நான் அதை சரியா அறுவடை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேலை திட்டங்களை நான் செய்யணும்ல. அப்படி இல்லைன்னா நீங்க தொடர்ந்து எப்படி பார்க்கலாம்னா, இது வந்து இப்படி புள்ளிகள்ல வந்து நகருமே தவிர வெற்றிங்கிற ஒரு இலக்கு வேணும்ல. ஏன்னா நம்ம பேசிட்டோம், திராவிட கட்சிகள் மூலமா இந்த மண் வந்து மொழிச்சிதைவு ஏற்பட்டுருச்சு. பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எது ஒண்ணுமே, அதாவது தமிழருக்குன்னு ஒரு மரபியல் சார்ந்த வாழ்வியல் இருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க வந்து பறி கொடுத்துட்டோம்னு நம்ம பேசுறோம். அப்ப நான் அதை மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒற்றை வலிமைங்கிறது அந்த அதிகாரம் தான். அந்த அதிகாரத்தை நோக்கி நான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிருக்கணுமே, நேரம் போயிருக்கணுமே. அப்ப இது இல்லாத போது வந்து இது பேசு பொருளா தானே மாறுது. சீமான் அது எங்க தவறார்? அவர் எங்க தவறார் அப்படின்னா வந்து இத ஒரு ஒரு வலிமை மிக்க ஆற்றலா மாத்துறதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கலன்னு தான் திரும்ப நாம் நான் சொல்றேன். தமிழர்ல மற்ற கட்சிகளை தாண்டிலும் நாம் தமிழர் எடுத்தா அதுல இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தா வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ரிசர்ச்சர், ஒரு டாக்டர், என்ஜினியர் அப்படின்னு படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர். இளைஞர்களை தாண்டிலும் படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படி அத்தனை பேர் இருக்கும் போதும் இங்க கட்டமைப்பு வந்து சிதறுது, முறையாக நிர்வாகம் நடைபெறுவதில்லை அப்படிங்கறத எப்படி ஏத்துக்கிறது? அதான் இப்ப இது வந்து அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்படுவதில்லை. அதுதான் அங்க உண்மை. இன்னொன்னு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் சொல்லும் போது அதை வந்து முழுமையா உள்வாங்காத தலைமை, தலைவர். சரி, நாம் தமிழர்ல இப்ப பிரச்சனை என்ன? பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் தமிழ் தேசியம் தான் இருக்கு. அதுல சமரசமே இல்ல. நாம் தமிழர் வெற்றி பெறாததற்கான காரணம் யாரு? பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? என்ன அப்படின்னா வந்து நீங்க பகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய ஆளுமைகளை தொடர்ச்சியாக நீங்க பொறுப்புல வைக்கிறது இல்லை. ஏதோ யாரோ சந்தர்ப்பவாதிகள் சொல்லக்கூடிய காரணங்கள். நான் என்ன சொல்றேன், முறைப்பாடுகளே வரட்டும், அந்த முறைப்பாடுகளை உரிய முறையில விசாரணைக்கு உட்படுத்துங்க, அதோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிங்க. அப்ப இதுக்கான ஒரு ஒழுங்கமைப்பு குழுன்னு இருந்தாதான். இதுவும் வந்து ஒரு ஒற்றை மனிதரா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். யாரு எந்த மூலையில இருந்து ஒரு முறைப்பாடு வச்சாலும் அது இவர் அழைப்படுத்தி பேசி, அப்புறம் அவங்க இவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க நம்புறீங்க, ஆனால் உங்களுக்கு அவங்க நம்பகத்தன்மையா வேலை செய்யறாங்களா நீங்க பாக்கணும்ல. இப்ப இதை தாண்டி பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய குரல் வந்து போய் அங்க திரும்ப போய் சேர மாட்டேங்குதுல்ல, இவங்க இடையில தடுத்துறாங்க. அப்ப குழு அரசியல் அங்க நடக்குது. இப்ப இதெல்லாம் நாங்க பேசுற இடத்துல இல்ல. இப்ப நீங்க கேட்கறதுனால, ஏன்னா நம்ம வந்து விமர்சனத்தை மட்டுமே தூக்கிட்டு வந்தவங்களா இப்ப இன்னைக்கு வெளியில இருக்கிறதுனால எங்களை பேசுறாங்க. சரி, ஓகே. இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து கட்சி கட்டுப்பாடுகளை மீறியதால் இவர் நீக்கப்படுகிறார் அப்படிங்கறதா தொடர்ந்து வெளியில வரும். பல நபர்கள் சித்திரங்களாக இருந்த, இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்த பல நபர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே இதேதான் வெளியில வந்திருக்கு, சொல்லப்பட்ட அறிவிப்பா இருந்திருக்கு. எல்லாருமே நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. இதுல சாட்டை துரைமுருகன், சீமான் அவர்கள் பேசிக்கொண்டது, இந்த மாதிரியான பல்வேறு ஆடியோக்கள் வந்து வெளியில வந்துச்சு. அதுல வந்து நாம் தமிழர்ல சாதி பார்க்க மாட்டோம், நீ ஏன் வந்து பொது தொகுதியில வந்து ஆதி திராவிடர் நிறுத்தல அப்படின்னு பல மேடைகள்ல பேசியிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இந்த எம்பி தேர்தல் அப்பயே வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் சீமான் அவர்கள்ட்ட இந்த சாதினா அவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சமூக பொருளாதார இதுல நல்ல நிலைமையில இருக்காங்க, இவங்களை வேட்பாளரா போடலாம்னா இவங்களை கொஞ்சம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆடியோ வெளியில வந்துச்சு. அது போக நித்யானந்தா தொடர்பான ஒரு ஆடியோ வெளியில வந்துச்சு. அது போக காளியம்மாள், அது மாதிரியான ஆடியோக்கெல்லாம் வெளியில வந்துச்சு. இதெல்லாம் உண்மையை நம்புறீங்களா? அதாவது இவங்க பேசிக்கிட்ட உரையாடல் உண்மையான்னு கேக்குறீங்களா? அது உண்மைதானே. அது உண்மை இல்லாம எப்படி வந்து குரல் தான் அது. ஆமா, அவருடைய குரல் தான். ஆனால் பெண்ணை மதிக்கக்கூடிய சீமான் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அது. அத வந்து சாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய வேட்பாளர்களை எல்லாம் சாதி பார்த்து தான் நிறுத்துறீங்களா? அப்ப திராவிட கட்சிகளை கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு வந்து இல்ல. நான் இந்த இடத்துல வந்து முரண்படுறேன். எப்படின்னா, நான் வந்து ஒட்டுமொத்தமா நான் குறை சொல்ற இடத்துக்கும் வரல. ஏன்னா நானும் உள்ள பயணிச்சிருக்கிறேன்ல. இந்த குரல் பதிவுகள்ல பேசினது இதெல்லாம் தாண்டி சாதி பார்க்கறதுன்னு இல்லை, பிரதிநிதித்துவ அடிப்படையில வந்து
அந்தந்த பகுதிகளில் யார் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாகவோ அல்லது வந்து ஒரு மேலிருந்து வர முடியாத ஒரு சமூகமாக இருக்கிறவங்கள வந்து பிரதித்துவப்படுத்துறதுல அண்ணன் சீமான் வந்து ஆரம்பத்துல தெளிவாக இருந்தார். அதுல எல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் அதை வியந்து பார்த்துருக்குறோம். சரி, அவங்கள நம்ம செய்யாமல் யாருப்பா செய்யறதுலாம் சொல்லுவார். நம்ம தானேப்பா தூக்கி விடணும் அப்படின்னு. ஆனால் இடையில வந்து அவருக்கும் மற்ற இந்த பொறுப்பாளர்கள் அல்லது தளபதிகள், முன்னிலை தளபதிகளாக இருக்கிறவங்க வந்து தனக்கான ஒரு களமாக மாற்றி இது இந்த மாதிரியெல்லாம் ஒரு பேசு பொருளாக மாற்றுறது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒழுங்கற்ற செயல் அதுன்னு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நாம் தமிழருக்குள்ள மட்டும் இது இவ்வளோ பெரிய பிரபலமாக பேசப்படுது இல்லை, எந்த கட்சியில இல்லை சொல்லுங்க பார்ப்போம். எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு கருத்து பரிமாற்றங்கள் இருக்கு. அல்லது ஏதோ ஒரு ஏன் நாம் தமிழரை நோக்கி அந்த கேள்வி வருதுன்னா, எல்லா தேசிய கட்சியும் மோசம், எல்லா திராவிட கட்சியும் மோசம், அவங்களுக்கான மாற்று தான் நாங்க, தமிழ் மக்களுக்கான கட்சி, தமிழ்ல தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு பேசக்கூடிய உறக்க பேசிய வாய்கள் இது. அதனாலதான் உங்களை நோக்கி இந்த கேள்விகள்லாம் வருது. பெண்களை மதிக்கக்கூடிய நீங்கள் பெண்களை பத்தி பேசுவதா இது அப்படிங்கிற கேள்வி வருது. காளியம்மால அவ இவன்னு பேசுறீங்க. கட்சிக்காக அவங்க எவ்வளவு உழைத்திருக்காங்க. ஒரு மீனவ சமுதாயத்துல இருந்து வந்து அந்த பெண்ணுடைய அந்த மேடை பேச்சுகள் ஆகட்டும், நாம் தமிழர்னு சொல்லும்போது ஞாபகத்துல வர முகத்துல அவங்களும் ஒன்று. அவங்கள நீங்க பிசுறு கொசுறுன்னு பேசிட்டு போறதெல்லாம் எப்படி பாக்குறது? உனக்கு அவ்வளவு முக்கியமா இருந்தா அவ போட்டியிட்ட இடத்துல அவளை ஜெயிக்க வச்சிருக்கலாம்லன்னு அவ இவன் பேசுறீங்க, மேடையில ஃபேன் பேஸ் ஏறுதுன்னு பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு தலைவர் பேசக்கூடிய அழகா. நித்யானந்தா சீடர்களை பத்தி பேசுறீங்க, பெண்களை பத்தி பேசுமா அந்த பேச்ச சொல்ல கூட முடியல. இதுதான் தலைவனுக்கு அழகா? அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் 2 விதமான பார்வையை நான் பார்த்து ஒரு பதில் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, சாதிய பார்வைங்கிறது வந்து அங்கே முழுசாக இது வேற மாதிரி சித்தரிக்கப்படுது. மற்றபடி இப்போ நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் முற்றிலும் அருவருக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒரு பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு தலைமைத்துவம் வந்து இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்கக்கூடாதுங்கிறதுல நாங்களும் வந்து அதை ஆதரிக்கவே. இதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். இந்த விஜயலட்சுமின்னு ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள போக விரும்பல, அதை பத்தி நான் பேசவும் இல்லை பல இடங்கள். ஆனா இது சம்பந்தமா காவல் நிலையத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்ப அவருடைய மனைவி கயல்வெளியும் அழைத்து கொண்டு அவ்வளவு வழக்கறிஞர்கள் புடைசூழ, நாம் தமிழர் தொண்டர்கள் புடைசூழ அவர் அந்த காவல் நிலையத்துக்கு போறாரு. அவர் உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு அவ்வளவு கூட்டம், ஏன் அவ்வளோ இது பண்ணணும்? சைலண்டா போயிட்டு வந்திருக்கலாம், அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, வெளியில வந்துட்டு பேட்டி கொடுக்கும்போது செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அவர் வாயிலேயே அவர் சொல்றாரு, ஏன் உனக்கு வேற பெண்ணே கிடைக்கலையான்னு என் மனைவி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகா? எல்லா கட்சியிலயும் நடக்கிறது தான் சார், எல்லா கட்சியும் நடக்கிறது தான். எல்லா கட்சியும் கேள்வி கேட்டவங்க தானே நீங்க, எல்லா கட்சியும் திட்டினவங்க தானே நீங்க. கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, தத்துவம் இருக்கா, ஒழுக்கம் இருக்கா, எல்லாம் பேசினவங்க தானே நீங்க. எல்லா முறைகேடுகள் ஊழல்களை பேசினவங்க தானே நீங்க. அவங்க எல்லாத்துக்கும் மாற்றுன்னு சொல்லி தானே வந்தீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? அப்ப உங்களை நம்பி வர்ற இந்த இளைஞர் கூட்டம், உங்களை நம்பி வர மாற்று நம்பி வரவங்களா முட்டாளா? அதுதான் இப்ப நான் வந்து திரும்பவும் வந்து உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த அழகான தத்துவம், அழகான சித்தாந்தங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல நெறிப்படுத்தப்பட்ட பாதையில பயணிக்கணும். அதற்கான தலைவர் தலைமை இருக்கணும். அது இங்க வந்து இல்லங்கிறது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்? அந்த கேள்விதான். சீமான் அண்ணனை பொறுத்த மட்டும் அதான் சீமான் அண்ணனை பொறுத்த மட்டும் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து இந்த தமிழ் தேசியத்தின் மீது அளவற்ற பற்றும் ஒரு நேர்மையும் ஒரு ஒழுக்கம் நிறைந்த தலைவராக இருந்தார். காலப்போக்கில் வந்து அவர் திசை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக போனாருங்கிறது நம்ம சமகாலத்தில் பார்க்குறோம். அவரோட செயல்பாடுகள், வைக்கக்கூடிய விமர்சனங்கள். அப்போ கூட நம்ம என்ன நினச்சோம், நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாரும் வெளியில் வந்தோடனே பேசுறீங்கன்னு. வெளியில் வந்து பேசலை, உள்ளுக்குள்ளே இருந்து சரி பண்ணுறதுக்காக ரொம்ப நாட்கள் போராடணும். இதில் வந்து 2 விதமான கூட்டம் இருக்கும். உள்ளே இருந்தோம் தளபதிகளே. இப்போ அவர் நியமித்தவர் தானே நானும் ஒருத்தர். இதில் வந்து பிழைப்புக்காக அவரை ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கிற கூட்டங்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க. அது வந்து இனத்துக்கு செய்கிற துரோகம். இந்த இடத்துல நான் அதை வலிமையாக பதிவு பண்ணுறேன். இப்போ எங்களை போன்றவர்கள் அல்லது எனக்கு முன்னால் இருந்தவர்கள்லாம் வந்து இதை ஒரு பதவியப்பாக பார்த்தது காரணம் என்னென்னா, எங்கேயோ தவறு நடக்குது, நம்ம இப்படிப்பட்ட ஆட்கள் இல்லையே, இதை சரி பண்ணணுமே நினைக்கும் போது நம்ம வலியுறுத்தி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அமைப்பியலாத கொண்டு வாங்க. இந்த அமைப்பியலின் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர்லேருந்து தலைமை எல்லாருமே கட்டுப்படணும். அதான சிஸ்டம். அப்போ அதை செய்யறதுக்கு தவறும் பொழுது என்னன்னா, நீங்க அதை விரும்பலை, உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை, அந்த அக்கறை இல்லைங்கிறது தெரிஞ்சுதான் நம்மலாம் வந்து அவரை தூக்கி எறிஞ்சாருங்கிறோட நம்மள அதை விரும்பல. அதுக்கு முன்னால உங்க முன்னால நிக்கிறதுல அர்த்தம் இல்ல. அப்ப நம்ம அது கட்டமைப்பை உருவாக்கவே விரும்பல சீமானவர்கள். ஓகே, எப்படின்னா தற்காலிகமா செஞ்சுக்கிட்டே போறாரு. இப்ப நீங்க தேர்தலில் சொன்னீங்கல்ல, படித்த இளைஞர்கள் எல்லாம் வந்து மருத்துவர்கள், பொறியாளர்கள் எல்லாம் போட்டாருன்னு, அது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ஆனால் நீங்க செய்ய வேண்டியது செயல் இல்ல. அதே மருத்துவரா இருந்தா அந்த பகுதியில உள்ள உங்களை தேர்ந்தெடுத்து போடணும்னு. நீங்க எங்கேயோ ஒருத்தரை யாருக்காகவோ இந்த எஜெண்டாவை நீங்க கையில் எடுத்து செஞ்ச மாதிரி பேசிட்டாங்கல்ல. இது சம்பந்தமாவும் பல ஆடியோக்கள் வந்துச்சு. அந்த பகுதியில தொடர்ந்து பாடுபட்டு கொடுக்காம வேறொருத்தர் நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற. இப்ப விக்கிரவாண்டி கடைசியா ஒரு உதாரணமா எல்லாரும் வெறுப்பின் உச்சத்துக்கு போன காரணம் என்னன்னா, அந்த பகுதி பொறுப்பாளர்களை இவங்க செவிசாய்க்கவே இல்லை.
நமக்கு வந்து முறைப்பாடு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் அவங்கள கூட நீங்கள் வந்து இதில் செவி மடுக்கலை அப்படின்னா அப்போ நோக்கமற்ற அரசியல் தானே அது. இதில் வாங்கின வாக்குகளையும் பார்த்தீங்கல்ல, 10,000 சொச்சம் வாக்குகள் நம்ம வந்து சொற்ப எண்ணிக்கைகளில் வந்து எவ்வளோ பேர் உழைப்பு. இப்போ நம்ம வந்து இதை எதுக்காக இன்னொரு பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிற நோக்கத்துக்கு வர்றோம் அப்படின்னா, காலமாக இந்த தமிழ் தேசியம்ங்கிற இந்த ஒரு ஒரு தத்துவம் வந்து வெளியில் ஒரு 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 பார்வையாகவும் உள்ளுக்குள்ளே வந்து இந்த போல பல பேரோட உழைப்பை வீணாக்குறது, ஊதாசீனப்படுத்துறது இது மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் நீர்த்து போயிடுச்சு. தமிழர் இப்போ எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது? அவங்க முதல்ல இன்னமும் சரி பண்ணப்படாத ஒரு இதாக இருக்கிறாங்கல்ல. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இல்லாத ஒரு புது வியூகமாக வந்து தம்பி விஜயை பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட வந்து நான் இப்ப அதுவும் ஒரு முரண். 2 நாளா பிரஸ் மீட்ல என்னன்னா, விஜய் அவர்களுடைய கட்சி கலரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சி கலர் தான் அவர் பயன்படுத்தி இருக்காரு. கொடி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தம்பி அழைத்தா நான் வந்து மாநாட்டிற்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு இன்னைக்கு இதுல இங்கே வந்து ஒரு முரண் எழும்புது. தமிழ் தேசியம், தமிழ், அதாவது தமிழ் போராட்டங்களுக்கு, தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு அப்படின்னு சீமானவர் நாம் தமிழருடைய அந்த 2-3 கொள்கைகள் எடுத்து அவர் பேசும்போது அங்கேயும் முரண் வரதா பார்க்க முடியுது. அதான் இப்ப இது என்ன அப்படின்னா, அவர் வந்து தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட கடந்த காலங்களில் கூட்டு வைக்கலைங்கிறதெல்லாம் தாண்டி ஒருவேளை வந்து இவர் ஒரு என்ன சொல்றது, திரை பிரபலமாகவும் ஒரு நல்ல ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிறவரா பாக்குறீங்கன்னு கூட விட்டுருவோம். ஆனால் இந்த நொடி வரையும் அவர் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போறாரு, கொள்கை என்ன, அவரோட இது எதுவுமே தெரியல. ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நீங்க அவருடைய போகணும்னு நினைக்கும் போது இப்ப கட்சிக்குள்ள ரொம்ப நீண்ட காலமா பயணிச்ச பழைய பொறுப்பாளர் அவர் பாதை வேறு என் வழி வேறு அப்படின்னு சொல்லிட்டாரு, பேசிட்டாரு. ஆனா இப்ப நீங்க இதை தொடர்ச்சியா பேச வச்சதுக்கான காரணம் என்னன்னு சந்தேகம் வருது இல்ல. இப்ப நீங்க தனித்துவம்னு பேசிட்டு அப்ப நீங்க உங்களை பலகீனமா பாக்குறீங்களா? அப்போ மறுபடியும் வந்து வரப்போற தேர்தல்னு இதே போல ஒரு நிலைப்பாடை நீங்க எடுக்கிறது அப்படின்னா இது பயணிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே யாருக்கும். இல்ல, நாம் தமிழர் கட்சி வந்து இப்படியான ஒரு சூழல்ல போய்கிட்டு இருக்கு. உள்ள இருந்து ஆடியோக்கள் வீடியோக்கள்னு வெளியில வருது. கட்சியில வந்து நல்ல ஒரு அடுத்த கட்டமாக 2ஆம் கட்டமாக வரக்கூடிய முகங்களை, நல்ல உழைக்கக்கூடிய நபர்களை தொடர்ந்து வெளியேற்றுறாரு. வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசிட்டு அந்த விஷயங்கள்லாம் நம்ம நாம் தமிழர்லயே முன்னெடுக்கப்படுகிறது. கட்சி வந்து கட்டமைப்பு இல்ல, சரியான பாதையில போகல, அதனால நம்மளை எல்லாம் வெளியில நீக்கிட்டாங்க. இதுதான் சரியான சமயம். நம்ம வந்து நாம் தமிழர்ல இருக்கிறவங்களை எல்லாம் ஒன்றிணைத்து நம்ம ஒரு கட்சியை உருவாக்கிடுவோம், நாம் தமிழரை உடைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுற மாதிரி தெரியுது. அது துளியும் அது அறமற்ற செயலுங்கிறது நம்ம உணர்வால நினைக்கிறோம். அது ஒருபோதும் செய்யவும் போறது கிடையாது. இப்ப நாங்களே எதுக்காக இதை ஒரு தனித்துவமா இவ்வளவு காலம் யோசிச்சு இந்த பயணத்தை தேர்ந்தெடுத்து எல்லாரையும் சந்திக்கிறோம் அப்படின்னா, எங்களை போல பாதிக்கப்பட்டவங்க வேற எங்கேயும் விலை போகாம எங்கேயும் போய் கரைஞ்சிடாம இந்த உணர்வை தூக்கி சுமக்கிறதுக்கு தளம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா இவரால் புறக்கணிக்கப்பட்டாங்கிறத தாண்டி உட்கட்சிக்குள்ள இருந்த முரண்களாலையும் புறக்கணிக்கப்பட்டாங்க. செயல்பாடுகள் வேண்டாம்னு வெறுத்து போனவங்களும் இருக்காங்கல்ல. இப்போ அவங்கெல்லாம் எங்களை சந்திக்கும் பொழுது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதமா அந்த பயணங்களை தொடங்கி போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஆரோக்கியமா ஒரு இடத்துல கூட நாங்கள் வந்து இந்த உட்கட்சியை பற்றி பேசியோ அல்லது விமர்சிச்சோ இல்லாமல், இல்லை நீங்கள் இருக்கவங்களாம் எங்கள்கிட்ட வந்துருங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பாதிக்கப்பட்டு அல்லது ஒதுங்கி நிற்கக்கூடியவங்க எங்களை நோக்கி நாங்கள் அந்த மாதிரி வர்றோம்னு சொன்னோன்னே எங்களை வந்து பார்க்குறாங்க. அப்போ பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது சரியான ஒரு திட்டம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ திராவிட கட்சிகளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க ஒரு ஆசுவாசம், ஒரு ஆதரவு நிலைப்பாடாக இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஏன் இது தமிழ் தேசியத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு நாங்களும் நினைச்சா நீங்களும் நினைச்சிருக்கீங்க, சரியா இருக்கு. சரி, அது இல்லங்கிறது ஒரு டிராபேக் இருந்துச்சு. அவங்க எல்லாம் வந்து பலர் வந்து விழிப்புதுங்கி இருக்காங்க, வேற எங்கேயும் போகாம இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் அப்படின்னா வந்து ஈழத் தமிழர்கள், வெளிநாடு வாழ் தமிழர்கள், அவங்களுடைய ஆதரவு அதிகம் உள்ள கட்சி தான் நாம் தமிழர். ஆதரவு, நிதி ஆதரவும் சரி, சப்போர்ட்டாவும் சரி இருக்காங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமா, கிடைச்சிருக்கா, அவங்க தரப்புல இருந்து ஏதாவது குரல் கொடுத்திருக்காங்களா, கிடைக்கும் நம்புறீங்களா? ஏன்னா ஒரு கட்சி நடத்துறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதாவது இப்ப என்னை போன்ற ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப என்னை மாதிரி நிறைய பேர் வந்து ஈழ ஆதரவு நிலைப்பாட்டுல ஆரம்ப காலத்துல நான் அதன் பாதையில பயணிச்சேன். நான் அதுலதான் வந்து என்னால சில விஷயங்களை அங்க வந்து சகிச்சுக்க முடியல. அப்ப இந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நிலத்திலிருந்து பெருத்த தமிழ் சிவமும் இருக்கக்கூடிய இந்த நிலத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி
இங்கிருந்து அவர்களுக்கான தீர்வு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரண்டம் சொல்லக்கூடிய பொது வாக்கெடுப்பு இன்னும் பேசப்படாமல் அது ஒரு கிடக்கு. அடுத்து இங்கே 100க்கும் மேற்பட்ட முகாம்களில் ஈழத்தமிழர்கள் இன்னும் அகதிகளாகவே இங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கான குடியுரிமை பற்றியோ அல்லது அவங்களுக்கான மற்ற அடுத்த கட்ட நகர்வுகள் பேசப்படாமல் இருக்குது. புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களை நாங்கள் வந்து கைகூப்பி வணங்குறோம். எந்த விஷயத்தில் அப்படின்னா, அவர்கள் இந்த மாதிரி சிதறி ஓடி போய் அங்கங்கே இருந்து இந்த மக்களை காக்கலை அப்படின்னா யார் அவங்கள காப்பாற்றுவா இப்போ இருக்கிற நிலைமையில? ஏன்னா போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. வளர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இதை முழுசாக பேசுகிற இடத்துல நம்மளும் இல்லை. ஏன்னா இது வேற அரசியல், அது வேற அரசியல். ஆனால் அந்த மக்களுக்குமான தீர்வை தருவோம்னு சொல்லி உருவாக்கின கட்சி இது. அப்போ அவங்க பார்க்குறாங்க, வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் முதல்ல நான் பேசும்போது சொன்னேன்ல, சிலர் வந்து வெளியில இருந்து நீங்கள் இதெல்லாம் சிதைச்சிடாதீங்கன்னு சொன்னவங்களே என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் இவங்களோட செயல்பாடுகள் மோசமாக போய்கிட்டு இருக்கு, இது மாதிரி போச்சு அப்படின்னா நம்மளுடைய கனவுகள் சிதைஞ்சிரும். அப்போ நீங்கள் இந்த ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு பாதையில் ஒழுக்கத்தோட இதை வந்து நீங்கள் துவங்குங்க, இதற்கு வந்து நிச்சயமான வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க. சரி, ஓகே. இங்க நம்ம பேரை சொல்லாம கூட பேசலாம். தலைமை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து முட்டல் மோதல், மாபெரும் கட்சிகளே சரிய கூடிய வரலாறெல்லாம் உண்டு. அது ஏன் அப்படின்னா, ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் வந்து அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு தலைமுறை முன்னதாக இல்ல உயர்வாக இருக்கும்போது அந்த தலைமையில பிரச்சனை வராது. அந்த கூட்டமே வந்து ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் ஒன்றாக படியேறி வந்தவர்கள் அப்படிங்கும் போதுதான் அந்த தலைமைக்கு அங்க பிரச்சனை வர்றது பார்க்க முடியுது. இப்ப நீங்க எல்லாமே ஒரே கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் நாம் தமிழர்ல இருந்து வெளியில வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கிருக்கீங்க. தலைமைங்கிற அங்க ஒற்றை புள்ளியில ஏதாவது சிதறல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு? அதாவது நீங்க கேட்கறது இப்ப புதுசா உருவாக போறது இது எப்படின்னா, இங்க செய்ய தவறிய விஷயங்கள் எல்லாம் செய்யறது தானே இதோட நோக்கமே. உதாரணத்துக்கு பொதுக்குழு செயற்குழுன்னு கூட்டி அதை முறையா அறிவிச்சு பொறுப்புகளை போட்டிருந்தீங்கன்னா அதன் அடிப்படையில் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்ப நம்ம அதுல தெளிவா இருக்கும். இன்னும் சொல்ல போனா தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் சொன்னது மாதிரி எந்த ஒரு கட்டமைப்பு, அது வந்து அரசியல் தளமா இருக்கட்டும் அல்லது எதா இருந்தாலும் வந்து கீழிருந்து மேலே எழும்பணும்னு சொல்லுவார். அந்த வேலையை இப்ப நாங்க செய்யறோம். இப்ப நாங்க நினைச்சோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு முகநூல்லையோ அல்லது இதுலயோ எழுதிக்கிட்டே சும்மா இருக்கலாம்ல. அப்ப எல்லாரையும் நோக்கி எதுக்காக போறோம் அப்படின்னா, அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட உணர்வுகளை நம்ம வந்து மதிப்பளிச்சு கேட்கணும். அதுல இருந்து நல்ல விஷயங்களை எடுப்போம். வரவேற்பு எப்படி இருக்கு? நல்ல வரவேற்பு இருக்கு. அதான் சொல்றேனே, இப்ப எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, நம்ம இப்படியே விட்டுட்டு போற கூட்டம் இல்ல திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, கொள்கை நிலைப்பாடு தானே தவிர வந்து அவர்கள் ஆட்சி செய்யறதை நம்ம ஒருபோது விமர்சிக்கிறோம். அதுல அவங்க நல்ல விஷயங்கள் செய்யறாங்களோ அதை ஆதரிப்போம். அப்ப இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாரையும் நம்ம எதுக்கு சந்திக்கிறோம் அப்படின்னா, இதன் மூலமா வந்து நம்மளுடைய ஒரு ஒற்றுமையை பார்த்து அதற்கு பிறகு வந்து இன்னும் சந்திப்புகள் கூடும். யார் இதுல வந்து சரியான தளபதிகள்னு பொதுநிலையா தான் நான் தேர்ந்தெடுக்கணும். அதுல ஒருபோதும் போட்டி வராது. ஏன்னா இந்த பிரச்சனையே அங்கே அதுதானே இருக்கு. இப்போ நம்ம வந்து அண்ணன் சீமானை குறை சொல்லவே கிடையாது. 2ஆம் கட்ட தளபதிகள் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு அந்த படிநிலைகளோட கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் பூரா உங்க தலைக்கே வந்திருக்காது. உங்க தலைக்கு வரவும் கூடாதுல்ல. நீங்க வந்து ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து உங்களுக்கான வேலைகள் நிறைய இருக்கு. இதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும், நான் வெற்றியை நோக்கி நகரணுங்கிற அந்த வேலையை தான் அவர் செய்யணும். சதா இந்த பிரச்சனையில பூரா நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இல்லது மேடை. இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர்கள்ங்கிறது வந்து கட்சியின் பலம். அவங்க தான் வந்து அறியப்பட்ட முகமா எல்லாருக்கும். ஆனால் இந்த தலைமையும் தலைவரும் என்ன நினைக்கணும்னா, அவர்களை தாண்டி எனக்கு கட்டமைப்பு அல்லது இந்த கட்சி உயிரோட்டமா வச்சிருக்கிறது வந்து கடைநிலையில எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான், அல்லது அந்த மாவட்ட பொறுப்புல நீங்க போட்டு உங்களை நம்பிக்கையா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவங்களெல்லாம் அரவணைச்சு அவ்வப்போது சந்திப்புகளை ஏற்படுத்தி அங்க இருக்கிற குறை நிறைகளை கேட்டு கொண்டு வரணும். இப்ப தேர்தல் முடிஞ்சல, இந்த 2 தேர்தல் முடிஞ்சல, ஒரு அமைப்பியலா இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வேட்பாளர்களை கூப்பிட்டு கேட்பாங்க, இப்ப உங்களுக்கு என்ன களத்துல என்னப்பா பிரச்சனை நடந்துச்சு, ஏதாவது ஒரு சந்திப்பு வச்சிருப்பாரா? இப்போ இதெல்லாம் இல்லை. அப்போ அது ஏமாற்றத்தை நோக்கியே போகுதுங்கிறப்ப ஒன்றும் நம்ம இது தெளிவாக இந்த அரசியலை பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம துணிஞ்சு இந்த களத்துக்கு வந்து. சமீபத்தில் ஒரு ஆடியோ காளியம்மாள் தொடர்பாக வெளியிருந்துச்சு. அது மிகப்பெரும் பேசுபொருளாயிருக்கு. அது அவரே ஒத்துக்கிட்டாரு, ஆமா நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி. இப்போ காளியம்மாள் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்களிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? அவங்க என்ன முடிவில் இருக்காங்கன்னு ஏதாவது தெரியும்? அதாவது தங்கை கூட இப்போ கட்சியிலிருந்து நாங்கள் வெளியிருந்ததுக்கு பிறகு பேசலை. ஏன்னா அது வந்து அதுவும் ஏன்னா ஒரு பெண் ஆளுமையாக வரக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இவங்க சந்திச்சாங்க. ஒரு குழு ஒட்டுக்குழுக்கள் இருக்காங்கள, போய் சொல்லி அவங்கள வந்து ஒரு குழப்ப நிலையை கொண்டு போய் பேசலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண கடலோடி குடும்பத்திலிருந்து
ஒரு நேர்மையான பிள்ளையா ம் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற இடத்துல இருந்து தான் அது அரசியல் பயணம் துவங்குது. அப்போவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இந்த நாம் தமிழருக்கு வர்றதுக்கு முன்னாலே அது ஒரு போராளி, கள போராளியா அந்த மக்களால் அறியப்பட்ட பெண். ம் அப்போ நம்ம கட்சிக்கு ஒரு தங்கை இப்படி ஒரு பெண் ஆளுமையாக வர்றான்னு நீங்கள் கொண்டாடணும். ம் அவங்கள வந்து நம்ம ஆமா. பக்கபலமாக வச்சு அவங்க மூலமாக கட்டமைப்புகளை வலுப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யணுமே தவிர வந்து யாரோ சொல்கிறாங்க இடையில ஏதோ பிரச்சனைகள் அப்படின்னு அப்போ கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா, அப்பா நீங்கள் போங்க சொல்லிட்டீங்களா போயிட்டே இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நேரடியாக நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கணுமே தவிர அதுக்கு ஒரு விரிசலையும் ஒரு சந்தேக பார்வையும் இடையில வச்சு அப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பெண்ணியம் போற்றக்கூடிய இடத்துல மற்ற கட்சிகளை விமர்சிக்கிற நம்ம துணிச்சலாக அந்த களத்துக்கு இந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய ஒரு சூழலை திருப்பி சந்தேகத்துக்கு இடமா கொண்டு நிப்பாட்டிட்டீங்களா? இது எப்படி பார்க்கப்படும்? இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். ஓகே, பேசலாம், நிறைய பேசலாம். மாவீரன் நாள்ல வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. விரைவில் புதிய கட்சி தொடர்பான அறிவிப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.